ஆளுகை செய்யணும்னு சொல்லி எல்லாரும் நன்றியோடு கூட தகப்பனே, இந்த நாளில் நீர் உம்முடைய பிரசன்னத்தினால நிறைத்து இந்த மாதத்தையும் ஆண்டவர் இந்த நாளையும் உம்முடைய அன்பின் கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. கிருபை கூர்ந்தவரே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சகரே, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கல்வாரி திருப்பீடத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாறுபடியாக எங்களுக்குள்ளே உம்முடைய புது கிருபைகளினாலே நிறைத்து எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி, இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய அபிஷேகத்தினால நிறைத்து எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா. உம்முடைய அன்பின் கரங்களினால் எங்களை நிறைத்து எங்களை வழி நடத்துகிற நல்ல ஆவியானவர். ஹல்லேலூயா. ரட்சகரே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிருபையானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. ரட்சகரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ஜீவனே, உமக்கு நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. ரட்சகரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தகப்பனே, நன்றியோடு எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி அப்பா. ஓ எங்கள் நல்லவரே, உமக்கு நன்றி. எங்கள் நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. என் நல்மைப்பரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காய் ஜீவனை தந்தவரே, உமக்கு நன்றி நன்றி ஐயா. கிருபை கூர்ந்தவரே, உமக்கு நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் முந்த ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் முந்த ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். மகிமையே, நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசுயா. உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில்
வெற்றி கொண்டேன், உம்மையல்லோ பற்றி கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன், ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. நேற்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதிய கண்மாலாயே. நேற்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதிய கண்மாலாயே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றுண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டோ, உயர்த்தி சொல்லுமா, உம்மையல்லோ பற்றி கொண்டோ. உலகத்தில் வெற்றி கொண்டோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமது மகிமையின் நம்பிக்கையான தேவனை, ஹல்லேலூயா, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவர் நம்பிக்கையோடு கூட எங்கள் நங்கூரமானவரே, எங்கள் மகிமையானவரே, எங்கள் நம்பிக்கையானவரே என்று சொல்லி அந்த நல்ல தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் பலத்தோடு கூட, ஆண்டவர் நீ கொடுத்த உம்முடைய பலத்தோடு கூட ஐயா இந்த நாளில் உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் சொல்றோம் தகப்பனே. இதன் மகிமையின் நம்பிக்கை, எங்கள் மகிமையின் நம்பிக்கை நீங்க தான் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நன்றியோடு கூட எங்கள் மகிமையின் நம்பிக்கையானவரை உயர்த்தி ஹல்லேலூயா, நீரே இந்த ரட்சகர் என்று சொல்லி தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் தெய்வ பிரசன்னம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக இந்த மாத ஆசீர்வாத கூடுகைக்காக ஒரு சத்தத்தை விதி ஜெபிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி. அல்பாமும் உமேகமானவரே மே சோத்திரிக்கிறோம், முந்தினும் பிந்தினுமானவரே மே சோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா ஆண்டவரே, நன்றி 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 கர்த்தாவே. கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்த தெய்வம் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் எங்களை கடந்து வர செய்த மகிமைக்காக மே சோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சுகம், உம்முடைய பெலன், உம்முடைய ஆரோக்கியம் கர்த்தாவே, உம்முடைய சமாதானம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே, போதுமானவராகவே, ஆச்சரியமானவராகவே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிற நல்ல மெய்ப்பராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் மாத்திரமே ஆண்டவரே அப்பா வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் நீதி குறித்து நியாயத்தை குறித்தும் ஆண்டவரே எங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த தெய்வமே, நன்றியோடு மே சோத்தரிக்கிறோம். பேசப்படுற தாசனை மறைத்து பரிசுத்த ஆவியை வெளிப்படுங்க. உடைய வார்த்தையினாலே புடமிட போற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஐயா, வர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அப்பா அத்விதமாய் அழைத்து வரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாயின் வார்த்தையும் இருதயத்தை தியானமும் உமக்கு பிரியமாய் இருக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவரை நீங்க நடத்துங்க, நீங்க மகிமைப்படுங்க. இது உமக்கு உகந்த ஆராதனையாய்
ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி தாழ்த்தி அன்பின் பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்ந்துக்குள்ள ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆகவே உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி முதலாவது பாடல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுள்ள நிலையில் தங்குவான். இது பரமஸ்லாக்கியம், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே. தம்முடைய சிறகுகளினால் கர்த்தர் நம்மை மூடும்படியாக இந்த மாலை வேளையிலும் தெய்வ பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய கிருபையினாலும் என்னை நிறைத்து என்னை வழி நடத்துங்க.
என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலும் இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாம். ஜீவனுள்ள தேவனே வரும், ஆமென். ஜீவ பாதையிலே நடத்தும், ஆமென். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், எந்த ஜீவன் தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஆமென். ஜீவன் பெற என்னை நடத்தும். உயர்த்தி ஆமென். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஆமென். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஆமென். ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆமென். பாவிகள் துரோகிகளையா, ஆமென். பாவாத மக்களே துயா, ஆமென். பாவிகள் துரோகிகளையா, ஆமென். பாவாத மக்களே துயா, ஆமென். பாதகரின் பாவம் போக்கவே, ஆமென். பாதகன் போல் தொங்கி நீரலோ, ஆமென். பாதகரின் பாவம் போக்கவே, ஆமென். பாதகன் போல் தொங்கி நீரலோ. இயேசுவே, இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். பாதகரன் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரலோ. எந்த பாதகரன் பாவம் போக்கவே, ஆமென். பாதகன் போல் தொங்கி நீரலோ. ஐந்து கண்ட மக்களுக்காக, ஆமென். ஐந்து காயமேற்ற நேசரே, ஆமென். ஐந்து கண்ட மக்களுக்காக, ஆமென். ஐந்து காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல், ஆமென். நேச ஆவி வீச செய்குவே. ஓ இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல், ஆமென். நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல், ஆமென். நேச ஆவி வீச செய்குவே, ஆமென். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, ஆமென். வாக்கு மாறா உண்மை நாதரே, ஆமென். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, ஆமென். வாக்கு மாறா உண்மை நாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, ஆமென். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, ஆமென். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே, இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆமென். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, ஆமென். உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆமென். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, ஆமென்.
நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. ஆமென். நேசர் வர காலமாகுதே. ஆமென். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. ஆமென். நேசர் வர காலமாகுதே. ஆமென். மாயலோகம் நம்பி மாண்டிடும். ஆமென். மானிடரை மீட்க மாட்டீரோ, இந்த மாயலோக நம்பி மாண்டிடு. ஆமென். மானிடரை மீட்க மாட்டீரோ. ஆமென். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே ஆமென். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடு. ஆமென். மானிடரை மீட்க மாட்டீரோ. ஆமென். மாயலோக நம்பி மாண்டிடும். ஆமென். மானிடரை மீட்க மாட்டீரோ. நாம் அனைவரும் இருந்த வண்ணமாகவே தலைகளை வணங்கி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்தியத்திற்கு நேராக எங்கள் கண்களை, காதுகளை, இதயங்களை திருப்புகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை கொடுப்பீராக. வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு முறை கூட வார்த்தையினால் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் அநேகருக்கு மிகவும் விருப்பமான ஒரு வசனம். அதே நேரத்தில் சற்று வித்தியாசமான வசனம், விசித்திரமான வசனம். இந்த வசனம் சொல்லப்பட்ட அந்த சூழலை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். என்ன பிரச்சனை? பள்ளத்தாக்கு இருக்கிறது, தண்ணீர் இல்லை, தண்ணீர் பற்றாக்குறை. பற்றாக்குறை என்று சொல்லக்கூடாது, தண்ணீர் பஞ்சம். ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த பள்ளத்தாக்கிலே இல்லை.
தொட்டு நாவை குளிர பண்ணக்கூட அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை. இதுதான் பிரச்சனை. எங்கே இந்த பிரச்சனை? இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இவரின் தலைமையிலே 2 ராஜாக்கள். ஒரு ராஜாவின் பெயர் யூதாவின் ராஜா, மற்றொரு ராஜாவின் பெயர் ஏதோமின் ராஜா. இவர்கள் 3 பேரும் சேர்ந்து மோவாபின் ராஜாவிற்கு எதிராக யுத்தம் செய்ய சென்று கொண்டிருக்கிறார்கள். 1 வார பயணம். 1 வாரமும் வனாந்திரத்தில்தான் பயணிக்கிறார்கள். எங்குமே தண்ணீர் சரியாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. போகும் வழியிலே இராணுவ முகாம் அமைத்து இந்த பள்ளத்தாக்கு பகுதியிலே தங்குகிறார்கள். அங்கேதான் இந்த பிரச்சனை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என்ன பிரச்சனை என்று பார்த்தோம். எங்கே இந்த பிரச்சனை என்று பார்த்தோம். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை? 3 ராஜாக்கள், 3 இராணுவங்கள், அடித்து சாப்பிட கொண்டு வந்த ஆடு மாடுகள், சுமைகளை சுமக்க கொண்டு வந்த மிருக ஜீவன்கள், இவை எல்லாவற்றிற்கும் இந்த பிரச்சனை. தண்ணீர் இல்லாத பிரச்சனை. சற்று யோசித்து பாருங்கள். வனாந்திரம், ஒரு பெரிய கூட்ட இராணுவம், அதிக எண்ணிக்கையிலான கால்நடைகள், யாருக்குமே தண்ணீர் இல்லை. அவர்கள் நாவிலே வறட்சி, உடலிலே கூட நீர்ச்சத்து குறைந்து போயிருக்கும். சோர்வாக இருந்திருப்பார்கள். மயக்கம் கூட வந்திருக்கும். அவர்கள் அடுத்து போர் புரிய செல்ல வேண்டும். போர் செய்வதற்கு தெம்பில்லை. இப்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிரச்சனைகளின் போது, நெருக்கடிகளின் போது இஸ்ரவேலர் தீர்க்கதரிசிகளை சென்று சந்திப்பது வழக்கம். அதே போல எலியா தீர்க்கதரிசியை தேடி கண்டுபிடித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வை கேட்கிறார்கள். அவர், நீங்கள் காற்றையும் காண்பீர்கள், அதன் பின்பு மழையையும் காண்பீர்கள், மழையினால் இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும் என்று ஒரு சாதாரண தீர்வை சொல்லவில்லை. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் கூட இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று இயற்கைக்கு மேற்பட்ட, இயற்கைக்கு மேலான ஒரு தீர்வை இங்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனுடைய கிருபை ஒரு பக்கம், தேவனுடைய வல்லமை மற்றொரு பக்கம். தேவனுடைய கிருபை ஒரு பக்கம், தேவனுடைய வல்லமை மறுபக்கம். இதைத்தான் நீங்கள் இந்த வசனத்திலே பார்க்க போகிறீர்கள். வழக்கம் போல 3 பகுதிகளாக நாம் பிரித்து கொள்வோம். முதல் பகுதி, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அது வலுவடையும். அது அப்படியே நகர்ந்து ஒரு இடத்திலே மையம் கொண்டிருக்கும். அப்போதுதான் மழை பெய்யும்.
மழை பெய்தால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனால் இந்த இராணுவ முகாமிலே தங்கியிருந்த ஜனங்கள் அறிவியல் பூர்வமான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பார்க்கவில்லை, மழையையும் பார்க்கவில்லை. ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மழைக்கு முன்பாக ஒரு குளிர்ந்த காற்றை நாம் அனுபவித்திருப்போம். குளிர்ந்த காற்று எப்படி இருக்கும்? அதனுடைய வெப்பநிலை குறைவாக இருக்கும். குளிர்ந்த காற்றிலே ஈரப்பதன் அதிகமாக இருக்கும். குளிர்ந்த காற்று வந்தால் அது மழைக்கு முன்னோட்டமாகத்தான் இருக்கும். குளிர்ந்த காற்று வந்தால் மழை பெய்யும். மழை பெய்தால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த குளிர்ந்த காற்றை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த இராணுவத்திலே இருந்தவர்கள் காணவில்லை, மழையையும் காணவில்லை. ஆனாலும் அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அடுத்ததாக மழை காற்று. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மழை காற்று எப்படி இருக்கும்? அதனுடைய திசை மாறி மாறி அடிக்கும். அதனுடைய வேகம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த காற்றின் அழுத்தமும் மாறும். அறிவியல் பூர்வமாக இந்த மழை காற்று வீசினால் மழை பெய்யும். மழை பெய்தால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனால் இந்த மழை காற்றை அந்த இராணுவத்தினர் காணவில்லை, மழையையும் காணவில்லை. ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம்! பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. பருவ காற்றை பற்றி படித்திருப்பீர்கள். தென்மேற்கு பருவக்காற்று, அது தென்மேற்கு பருவமழையை கொண்டு வரும். வடகிழக்கு பருவக்காற்று, அது வடகிழக்கு பருவமழையை கொண்டு வரும். இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பருவக்காற்றை காணவில்லை, மழையையும் காணவில்லை. பருவக்காற்றினால் வருகிற மழையையும் அவர்கள் பார்க்கவில்லை. ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. இதை சுருக்கமாக சொன்னால், காற்று இல்லை, காற்று சாதகமாக இல்லை, சாதகமான காற்று வீசவில்லை. ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. இரண்டாவது பகுதி 2, நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்கு நிரம்ப வேண்டுமென்றால் மழை பெய்ய வேண்டும். அது ஒரு வனாந்தரமான இடம். மழை பெய்தால் அந்த பெரிய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள். மழை வருவதற்கு முன்பாக எப்படி இருக்கும்? மேகம் கருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மேகம் வெண்மையாகத்தான் இருக்கும். ஆனால் மழைக்கு முன்னோட்டமாக மேகம் கரு நீல நிறத்திற்கு மாறும். அதைத்தான் நாம் மேகம் இருண்டு காணப்படுகிறது என்று சொல்லுகிறோம். மேகம் கருக்கும், மேகம் கருத்தால் மழை பெய்யும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேகம் கருப்பதை அவர்கள் அங்கு பார்க்கவில்லை, மழை பொழிவதையும் பார்க்கவில்லை. ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. மழைக்கு முன்னோட்டமாக இடி இடிப்பதை நாம் கேட்டிருப்போம், மின்னல் தோன்றுவதை நாம் பார்த்திருப்போம்.
தூறல் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதே சற்று நேரத்தில் மிதமான மழையாக மண்ணிலே விழ ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பெருங்கூட்ட இராணுவத்தினர்கள் இடி இடிப்பதையோ மின்னல் வருவதையோ அவர்கள் பார்க்கவில்லை, மழையையும் பார்க்கவில்லை. ஆனால் பள்ளத்தாக்கு அங்கே தண்ணீரால் ஆச்சரியமாக நிரப்பப்பட்டது. விண்ணின் மழைத்துளி மண்ணின் உயிர்த்துளி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். விண்ணின் மழைத்துளி அது மண்ணிலே விழுந்தால் மண் ஈரமாகும், மண் அதை உறிஞ்சும். அதன் பின்பு அந்த நீர்த்தேக்கத்திலே தண்ணீர் தேங்க ஆரம்பிக்கும். தண்ணீர் மேல் திரும்ப திரும்ப மழை பெய்யும் போது அது தண்ணீர் அதிகமாக தேங்கி அதனுடைய நீர்மட்டம் உயரும். திரும்பவும் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மழை துளியை பார்க்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் மழை பெய்வதை பார்க்கவில்லை. ஆனால் பள்ளத்தாக்கு வேறு விதமாக தண்ணீரால் நிரப்பப்பட்டது. இதை சுருக்கமாக சொன்னால், மழை இல்லை, மழை சாதகமாக இல்லை, சாதகமான மழை பெய்யவில்லை. மூன்றாவது பகுதியை நாம் பார்ப்போம். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பியது. இஸ்ரவேலின் ராஜா, இந்த படைகளை முன்னடத்தி சென்றவன், தன்னுடைய படைகளை மாத்திரமல்ல, மற்ற 2 ராஜாக்களையும் அவர்களுடைய இராணுவத்தினரையும் நடத்தி சென்றவன் தேவனுடைய மனிதன் இல்லை. அவன் பொல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கான ஜீவியம் செய்தவன். இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவன் ஜீவ தேவனை விட்டு விலகி வாழ்ந்தவன். யுத்தத்திற்கு புறப்பட்டு வனாந்தரத்திற்கு வந்து விட்டான். ஆனால் யுத்தத்திற்கு செல்லலாமா வேண்டாமா என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் கேட்காதவன். தேவனை சார்ந்து யுத்தத்திற்கு வராமல் தன் பலத்தை, தனது இராணுவ பலத்தை, தன்னோடு கூட்டணியாக இருக்கக்கூடிய இராணுவத்தினரின் பலத்தை நம்பி யுத்தத்திற்கு வந்தவன். குறிப்பாக சொல்லப்போனால், தேவனால் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட, தேவனால் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட, தேவனால் உதவி செய்யப்பட அவன் தகுதியே இல்லாதவன். அவன் பாத்திரன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தகுதி இல்லாத அந்த ராஜாவும் அந்த இராணுவத்தினரும் தேவை என்று வரும்போது, பிரச்சனை என்று வரும்போது, நெருக்கடி என்று வரும்போது அவர்கள் தேவனிடத்தில் செல்லுகிறார்கள். தேவன் அதை சொல்லி காண்பிக்கவில்லை. நீ இப்படிப்பட்டவன் தானே என்று அவர் சொல்லி காண்பிக்கவில்லை. அவர் கோபப்படவும் இல்லை, பழையவைகளை நினைவுபடுத்தவும் இல்லை. அவனுடைய தற்போதைய நிலையை வைத்து அவனை நியாயம் தீர்க்கவும் இல்லை. தகுதியே இல்லாத அவர்களுக்கு கிருபையினால் 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 மட்டுமே, கிருபையினால் மாத்திரமே ஒரு வசனத்தை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடந்த காலங்களை நாமும் திரும்பி பார்ப்போம்.
நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களை தாண்டி இப்போது நாம் வந்திருக்கிறோம். வெவ்வேறு நெருக்கங்களை தாண்டி நாம் இப்போது வந்திருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான தரிசனம் தேவன் கொடுத்தார். எப்படி? நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல, கிருபையின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம், அவருடைய கிருபையின் நிமித்தம் அவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். அந்த கிருபையினால்தான் இன்று நாம் நிற்கிறோம். இந்த கிருபையினால்தான் இன்று நாம் நிலை நிற்கிறோம். இந்த கிருபையினால்தான் நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறோம். இந்த கிருபையினால்தான் உடைக்கப்பட்ட காலகட்டங்களிலே புதிதாக உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் கிருபையாக தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நாமும் கூட பல நேரங்களில் தேவனிடம் வாக்குத்தத்தம் பெற்றோம். உரிமையினால் அல்ல, கிருபையினால். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எங்கிருந்து தண்ணீர் வந்தது? வேதம் சொல்லுகிறது, ஏதோம் என்கிற தேசத்திலிருந்து தண்ணீர் வந்தது. ஏதோம் என்கிற தேசம் இஸ்ரவேல் தேசத்திற்கு தெற்காக இருக்கிறது. அந்த தேசம் தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்ற தேசம். அது வளமான தேசம் அல்ல, செழிப்பான தேசம் அல்ல. அது ஒரு வறண்ட தேசம் என்று பூகோள வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். வறண்ட வானிலை அங்கு இருக்கும். அது ஒரு வெப்ப பிரதேசம். அங்கே வனாந்திரங்கள் அதிகம். ஆங்காங்கே கரடு முரடான நிலங்கள் தான் இருக்கும். பாறைகள் நிறைந்த நிலப்பரப்பு. ஆறுகள் பார்த்தால் வறண்டுதான் காணப்படும். இதுதான் ஏதோம் தேசம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பள்ளத்தாக்கின் அருகிலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை காண்பிக்கிறார். ஆனால் தேவனுடைய வல்லமை எங்கு வெளிப்படுகிறது? ஏதோம் தேசத்திலே வெளிப்படுகிறது. அந்த வறண்ட தேசத்திலே வெளிப்படுகிறது. கிருபை விழுந்து விட்டால் போதும். ஒரு மனிதன் மேல் கிருபை விழுந்து விட்டால் போதும். ஒரு கூட்டத்தின் மேல் கிருபை விழுந்து விட்டால் போதும். ஒரு சபையின் மேல் கிருபை விழுந்து விட்டால் போதும். வல்லமை, தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவன் வல்லமையுள்ள தேவன் அல்ல, தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. மிகுந்த வல்லமையுள்ளவர். ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரது கரம் வல்லமையுள்ள கரம். மற்றொரு வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரது புயம் ஓங்கிய புயம். இது வேறொரு வசனம். தேவன் வல்லமையில் விசேஷமானவர். இது மற்றொரு வசனம். ஜனங்களுக்காக பிரத்யட்சமாக வல்லமையான காரியங்களை செய்பவர். இது வேறொரு வசனம். வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். இதுவும் வேதத்தில் உள்ள ஒரு வசனம். அத்தனை வசனங்களும் தேவனுடைய வல்லமையை குறிக்கின்றன. கிருபை வெளிப்பட்டது, தேவனுடைய வல்லமை மற்றொரு பக்கத்திலே வெளிப்பட்டது.
இதை நான் பல நாட்களாக ஆராய்ந்தபோது வேத வல்லுநர்களின் கருத்துக்கள், வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துக்கள், பூகோள ஆய்வாளர்களின் கருத்துக்கள், இதையெல்லாம் தொகுத்து பார்த்தபோது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த வறண்ட மலையிலே, ஏதோம் தேசத்தினுடைய வறண்ட மலையிலே, வறண்டு போன மலையிலே ஒரு பெருமழை பெய்திருக்கக்கூடும். அந்த பெருமழைதான் வறண்ட ஆறுகள் வழியாக பாய்ந்து சென்று இந்த பள்ளத்தாக்கை அடைந்திருக்கக்கூடும். இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீர் வந்திருக்கக்கூடும், சடுதியாக வந்திருக்கக்கூடும். இந்த அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதிகாலை நேரம், பலி செலுத்தக்கூடிய நேரம், வறண்ட நிலத்திலிருந்து வந்த தண்ணீர் இந்த வறண்டு போன வெறுமையாக இருந்த பள்ளத்தாக்கை நிரப்ப ஆரம்பித்தது. அதற்குள்ளே பாய ஆரம்பித்தது. அது பாய்கிற சத்தத்தை ஜனங்கள் கேட்டிருப்பார்கள், இராணுவத்தினர் கேட்டிருப்பார்கள். அது அவர்கள் காதுகளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்படியே நீர்மட்டம் உயர்ந்து உயர்ந்து முழுமையாக நிரம்பியது. தண்ணீரை குடித்தார்கள். நாவின் வறட்சி தீர்ந்து போனது. ஜனங்கள் மகிழ்ந்திருப்பார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையின் பழைய நாட்களை, பூர்வ நாட்களை திரும்பி பார்க்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது திரும்பி பார்க்க வேண்டிய ஜீவியம். முன்னே பார்த்து செல்ல வேண்டிய ஜீவியம் உண்மைதான். ஆனால் ஒரு முறை அல்ல, 100 முறை நம்முடைய பழைய வாழ்க்கையை, நம்முடைய ஆரம்பத்தை, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்தை சிந்திக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, ஏற்கனவே நான் சொன்னது போல வெவ்வேறு காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். வெவ்வேறு நெருக்கடிகளை தாண்டி வந்திருக்கிறோம். வெவ்வேறு வாக்குத்தத்தங்களை பெற்றோம். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். வல்லமையானவர் மகிமையானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். யோசித்து பாருங்கள், நம்முடைய தகுதியால் நாம் இன்று இப்படி இருக்கிறோமா? இல்லை. தேவன் அசாத்தியமானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். அவருடைய வல்லமை நிமித்தம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். திரும்பவும் சொல்லுகிறேன், கிருபையின் நிமித்தம், மற்றொரு பக்கம் வல்லமையின் நிமித்தம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கல்வாரி மலைக்கு நேராக வருவோம். ஏதோமின் மலை, அது வறண்ட மலை. அதே போல இந்த கல்வாரி மலையும் கூட செழிப்பான மலை அல்ல, அதுவும் ஒரு வறண்ட மலைதான். இந்த கல்வாரி மலையை பார்ப்பீர்கள் என்றால், அது ஊருக்கு உள்ளே உள்ள மலை அல்ல, எருசலேமிற்கு புறம்பே உள்ள, எருசலேமிற்கு வெளியே உள்ள ஒரு மலை. அந்த வறண்ட மலையிலே மண்டை ஓடுகள் ஆங்கங்கே கிடந்தன, எலும்பு துண்டுகள் ஆங்காங்கே கிடந்தன. ஏனென்றால் அந்த மலை மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மலை இடம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வறண்ட மலையிலே, சிலுவையிலே கிறிஸ்து இயேசு தொங்குகிறார்.
ஏன் தொங்குகிறார்? உங்கள் இருதயம் உடனடியாக சொல்லும், நமது பாவங்களுக்காக தொங்குகிறார். உண்மைதான், நம்முடைய பாவங்களுக்காக அவர் தொங்குகிறார். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். அவரின் மேல் கோப அக்கினையை ஊற்றினார். அவரை சுற்றிலும் அக்கினை என்ற வெப்ப அலை சூழ்ந்து கொண்டது. பசுமையாக இருந்த கிறிஸ்து அவர் வறண்டு போனார், உலர்ந்து போனார். நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கிறிஸ்து நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டதினாலே, அதற்கான ஆக்கினையை உள் இழுத்ததினாலே, உட்கொண்டதாலே, அந்த ஆக்கினை அலைகளை அனுபவித்ததினாலே அவர் காய்ந்து போனார், வறண்டு போனார். உலகத்திற்கு வந்தபோது அவர் எப்படி வந்தார்? வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி, வெறுமையாக்கி. அந்த பள்ளத்தாக்கு கூட வெறுமையாகத்தான் இருந்தது, வறண்டுதான் இருந்தது. அதே போல கிறிஸ்து இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த வறட்சியான கல்வாரி அனுபவத்திற்குள்ளே வந்தார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல், பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அந்த உறவும் அறுந்து போனது. தெய்வீக உறவு பிரிந்து போனது, பரலோகத்தினுடைய தொடர்பு விட்டு போனது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பாசனம் செய்யும்போது தண்ணீர் வேண்டும். தண்ணீர் இருந்தால் பாசன பயிர்கள் வளமையாக இருக்கும். பாசனம் இல்லை என்றால் பயிர்கள் வாடி போகும். தேவனுக்கு, கிறிஸ்து இயேசுவுக்கு பரலோக பாசனம் ஒன்றுதான், பரலோக தொடர்பு ஒன்றுதான் அவரை பசுமையாக வைத்திருந்தது. தேவையான போதெல்லாம் தெய்வீக அன்பை ருசித்தார். தேவையான போதெல்லாம் பரலோகத்திலிருந்து தெய்வீக அருள் அவர் மேல் ஊற்றப்பட்டது. தேவையான போதெல்லாம் தெய்வ ஆவியானவர் அவருக்கு கூட இருந்து வழி நடத்தினார். ஆனால் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் இவை எல்லாவற்றையும் இழந்து போனதினாலே முற்றிலுமாக அவர் வறண்டு போனார். ஏற்கனவே வெறுமையாக்கி வந்தார். இங்கே வந்த பின்பு கல்வாரி மலையிலே அத்தனை இரத்தத்தையும் சிந்தி அவருடைய உடல் வெறுமையாகி போனது. அவருடைய ஆத்மாவிலே இருந்த பலன் குன்றி போனது. அவருடைய ஆவி ஒடுங்கி போனது. மனிதனை பற்றி வேதம் சொல்லுகிறது, புல் உதிர்ந்து உலர்ந்து பூ உதிர்வது போல மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசு அங்கே புல்லை போல உலர்ந்து பூ உதிர்வது போல உதிர்ந்து போனார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வறண்ட கல்வாரி மலை, அங்கே சிலுவை, சிலுவையிலே வறட்சியாக காட்சியளிக்கிற கிறிஸ்து, வெறுமையாக காட்சியளிக்கிற கிறிஸ்து.
உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அவர் இந்த கல்வாரி சிலுவையிலே மரித்து போனார். மரித்து போனார் என்பதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது சிந்திக்கக்கூட முடியாத ஒரு செயல். யார் மரித்திருப்பது? தெய்வம், நித்தியர், சாவை அறியாதவர். மரணம் அவரை தொட முடியாது. அருமையானவர்களே, அவர் அங்கு மரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடே எழும்ப பண்ணினார். மானிட சரித்திரத்திலே இப்படி ஒரு சம்பவம் எந்த ஒரு மனிதனுக்கும் நடைபெற்றதில்லை. மரித்து போன கிறிஸ்துவை உயிரோடே தேவன் எழுப்பினார். வறண்டு வெறுமையாகி மரித்து போன கிறிஸ்துவை தேவன் உயிரோடே எழுப்பினார். உயிரோடே எழும்பிய கிறிஸ்து வறட்சியாக இல்லை, வெறுமையாக இல்லை. உயிரோடே எழுந்த கிறிஸ்து, மரித்த கிறிஸ்துவை பார்த்தால் ஒருவேளை அவர் அவாந்தர வெளியாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் உயிரோடே எழுந்த கிறிஸ்து அவர் தண்ணீர் தடாகம் போல இருக்கிறார். மரித்து போன கிறிஸ்து வெட்டாந்தரையாக இருந்திருக்கலாம். ஆனால் உயிரோடு எழுந்திருக்கிற கிறிஸ்து ஒரு தண்ணீர் துறவு போல இருக்கிறார். மரித்து போன கிறிஸ்து வறண்ட நிலமாக இருந்திருக்கலாம். ஆனால் உயிர்த்திருக்கிற கிறிஸ்து ஒரு தண்ணீர் ஊற்றாக இருக்கிறார். மரித்து போன கிறிஸ்து ஒரு கடுவெளியை போல காய்ந்திருந்திருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தண்ணீரால் நிறைந்த தேவ நதியை போல இருக்கிறார். ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறார். ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடுகிற நதியாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏதோ மலை, வறண்டு போன மலை. அந்த வறட்சியான மலையிலே பெரும் மழை பெய்தது. கல்வாரி மலை வறட்சியான மலை. அந்த கல்வாரி மலையிலே தொங்கிய கிறிஸ்து நம் நிமித்தம் வறட்சியானார், நம் நிமித்தம் வெறுமையானார். அதே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கெல்லாம் ஜீவ தண்ணீர் தருகிற ஜீவ நதியாக மாறிப்போனார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் கிருபை பெற்றவர்கள், நாம் தகுதி பெற்றவர்கள். இப்போது கிறிஸ்துதான் நம்முடைய தகுதி. எதினால் நிலை நிற்கின்றோம்? கிருபையால் நிலை நிற்கின்றோம். எதை கொண்டாடுகிறோம்? கிருபையை கொண்டாடுகிறோம். நம்மிடத்திலே ஒரு கேள்வி வைக்கப்பட்டால், உன் ஜீவன் உனக்கு பெரியதா, உன் தேவனுடைய கிருபை பெரியதா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே என்று சொல்லுவோம். ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லுவோம். ஆகவேதான் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று பாடுகிறோம், மகிழ்கிறோம், கொண்டாடுகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை பாடி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இன்று கிருபை பெற்றவர்கள். கிருபை பெற்றால் மற்றொரு பக்கம் வல்லமை வெளிப்படும். ஏற்கனவே வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்தேன், எங்கெல்லாம் கிருபை வந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தது. கிருபை வார்த்தையை கொடுக்கிறது, வல்லமை வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கிறது. தேவ கிருபை இருந்தால் தேவ வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன. அந்த பள்ளத்தாக்குகள் வறண்டு காணப்படுகின்றன, வெறுமையாக காணப்படுகின்றன. அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்தம் என்கிற பள்ளத்தாக்கு அது வறண்டு காணப்படுகிறதா அல்லது வெறுமையாக காணப்படுகிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த பரிசுத்தம் என்கிற பள்ளத்தாக்கு நிரப்பப்பட வேண்டும் என்றால், அது பரிசுத்தம் என்கிற ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும் என்றால், அன்றைய ஜனங்களுக்கு ஏதோம் மலை, இன்றைய நமக்கு கல்வாரி மலை. குறிப்பாக கல்வாரி மலையிலே தொங்குகிற கிறிஸ்து, குறிப்பாக அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஜீவ தண்ணீர், அதனால்தான் நம்முடைய பள்ளத்தாக்கு நிரம்ப வேண்டும். இங்கே இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு ஊற்று, ஒரே ஒரு ஆதாரம். வேறொரு ஊற்று இல்லை, வேறொரு ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு ஊற்று கிறிஸ்து, ஒரே ஒரு ஆதாரம் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எப்போதும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தெய்வீக சுகம் என்கிற பள்ளத்தாக்கு சுகமே இல்லை, பலமே இல்லை. அந்த பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது வெறுமையாக இருக்கிறதா? எங்கிருந்து தண்ணீர் வர வேண்டும்? கிறிஸ்துவிடமிருந்து வர வேண்டும். பலன் என்கிற தண்ணீர் வர வேண்டும், சுகம் என்கிற தண்ணீர் வர வேண்டும். தெய்வீக ஐஸ்வர்யம் என்கிற பள்ளத்தாக்கு அங்கே வெறுமையாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் எங்கிருந்து வர வேண்டும்? கிறிஸ்துவிடமிருந்து வர வேண்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் எங்கிருந்து வர வேண்டும்? கிறிஸ்துவிடமிருந்து வர வேண்டும். தெய்வீக ஜீவன் என்கிற பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வறண்டு போய் இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னது போல வேறொரு ஆதாரம் இல்லை, வேறொரு வழி இல்லை, வேறொரு ஊற்று இல்லை. நம்முடைய கண்கள் கிறிஸ்து இயேசுவின் மீது பதிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் கிறிஸ்து இயேசுவின் மீது மாத்திரமே பதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தேவைகள் என்கிற பள்ளத்தாக்கு அது எந்த பள்ளத்தாக்காக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த குறை, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வெறுமை, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வறட்சி என்று தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அந்த பள்ளத்தாக்கை நிரப்ப ஒரே ஒருவர் உண்டு. அவர் பெயர் இயேசு. அவர்தான் நம் நிமித்தம் வறட்சியும் ஆனார், நமக்காக அவர் வளமையும் ஆனார். நம் நிமித்தம் அவர்
முற்றிலும் வறண்டு போனார். நம் நிமித்தம் அவர் நீரூற்றாகவும் மாறிப்போனார். நமக்கான நீரூற்றாக அவர் மாறிப்போனார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய சகாயம் இந்த கண்ணு கட்டிய தூரத்திலிருந்து வரும், கூப்பிடு தூரத்திலிருந்து வரும் என்று நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும், கிறிஸ்து இயேசுவின் இடத்திலிருந்து வரும். மாற்றி யோசிக்கக்கூடாது, ஆதாரத்தை மாற்றக்கூடாது. சத்தியம் இப்படித்தான் சொல்லுகிறது, ஒரே ஒருவர், அவர்தான் இயேசு. அவர் மூலமாக அது எதிர்பாராத திசையிலிருந்து வரலாம், எதிர்பாராத விதத்திலே வரலாம். ஆனால் வந்து நம்முடைய பள்ளத்தாக்கை, நம்முடைய தேவைகளை அவருடைய நிறைவு நிரப்பும். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வேதம் ஆபிரகாமை பற்றி அறிந்து கொள்வதற்காக எழுதப்படவில்லை. இந்த வேதம் தாவீதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்படவில்லை. இந்த வேதம் ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்படவில்லை. இந்த வேதம் எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி எழுதப்பட வேண்டும் என்று இந்த வேதம் எழுதப்படவில்லை. இந்த வேதம் கிறிஸ்து இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு மரித்து போன விசுவாசி, தாவீது ஒரு மரித்து போன விசுவாசி, ஏசாயா ஒரு மரித்து போன தீர்க்கதரிசி. ஆனால் கிறிஸ்து இயேசு உயிரோடே இருக்கக்கூடிய தெய்வம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் நம்முடைய ஆதாரம் அல்ல, நம்முடைய ஒரே ஆதாரம் கிறிஸ்து இயேசு. அவர்கள் வேதத்தின் கதாபாத்திரங்கள். சிலர் சொல்வது போல மரியாள் நம்முடைய ஆதாரம் அல்ல. சில புனிதர்கள், சில மகான்கள், அவர்கள் நம்முடைய ஆதாரம் அல்ல. அவர்கள் நமக்காக வறட்சியாகவும் இல்லை, அவர்கள் நமக்காக ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாக மாறவும் இல்லை. அவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், இவர்களை போன்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் அல்ல. இவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் அல்ல. இவர்கள் கிறிஸ்துவை நமக்கு காண்பிப்பவர்கள், அவ்வளவுதான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர், நம்முடைய தேவைகளை சந்திப்பவர், நம்முடைய நோய்களை சுகமாக்குகிறவர், நம்மை உயர்த்துபவர், நம்மை கரம் பிடித்து நடத்துபவர், நம்முடைய தேவைகளின் போது நமக்கு உதவி செய்பவர், நம்முடைய நெருக்கடியான காலகட்டங்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுபவர், நம்மை உயர்த்துபவர், அழகு பார்ப்பவர், நம்மை மேன்மைப்படுத்துபவர், நம்மை மகிமைப்படுத்துபவர் கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்பதை ஆழமாக மனதிலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். நெருக்கடியான காலகட்டங்களிலே நண்பர்கள் என்ற காற்று வீசும் என்று நினைத்து ஏமாந்து விடக்கூடாது. கோடி நண்பர்கள் இருக்கலாம், நண்பர்கள் என்ற காற்று வீசாது. நெருக்கடியான காலகட்டங்களிலே உறவினர்கள் என்ற மழை பெய்யும், நினைத்து கொண்டிருக்க வேண்டாம், ஏமாந்து போய்விடுவோம். உறவினர்கள் என்ற மழை, 1000 உறவினர்கள் இருக்கலாம், உறவினர்கள் என்ற மழை பெய்யாது. பள்ளத்தாக்கு நிரம்ப வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவின் கிருபை வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் வல்லமை வேண்டும். அருமையானவர்களே, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை.
தனியாக முயற்சி செய்யவில்லை, குழுவாக முயற்சி செய்யவில்லை. ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பியது. இது மனிதனுடைய செய்கை அல்ல, தேவனுடைய செய்கை, தேவனுடைய செயல். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நெருக்கடிகள் அதிகம். வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களே கிடைக்காத சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் தேவைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலிலே விசுவாசிகளாகிய நாம் பார்க்க வேண்டியது ஒரே ஒருவரைத்தான், ஒரே ஒருவரைத்தான். அவரையே விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் 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 வாருங்கள். வேற எங்கேயும் போகாதுங்க, என்னிடத்தில் வாருங்கள். கிறிஸ்து இயேசு அப்படி சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த குறைவு ஏற்பட்ட போது, இயேசுவே எனது பரிசுத்தம், நீரே எனது பரிசுத்தம். சுகக்குறைவு ஏற்பட்ட போது, நீரே என்னுடைய சுகம், நீரே என்னுடைய பலன். ஆசீர்வாத குறைவு ஏற்பட்ட போது, கிறிஸ்து இயேசுவே நீரே எனது ஆசீர்வாதம், நீர் தருவது தான் ஆசீர்வாதம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கிறிஸ்து இயேசுவே நீரே எனது ஆறுதல், நீரே எனது தேறுதல். நெருக்கடியான காலகட்டங்களிலே கிறிஸ்து இயேசுவே நீரே எனது உதவி, வேறொரு உதவி எனக்கு இல்லை, நீரே எனக்கு சகாயம். இப்படி ஒவ்வொன்றிலும் ஞான குறைவு என்றால் கிறிஸ்து இயேசுவே நீரே எனது ஞானம், வேறொரு ஞானத்தை நான் நம்பவில்லை, நீரே எனது ஞானம். மீட்கப்பட்டிருக்கிறேனா என்று சந்தேகம் வரும்போது, கிறிஸ்து இயேசுவே நீரே எனது மீட்பு. விடுதலை இல்லாத காலகட்டங்களிலே கிறிஸ்து இயேசுவே நீரே எனது விடுதலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அத்தனையும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவையானது ஒன்றே, இயேசுவின் பாதப்படி. தேவையானவர் ஒருவரே, அவர் பெயர் கிறிஸ்து. வேறொரு தேவை நமக்கு இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, கிறிஸ்துவை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். தேவன் கிரியை செய்கிறாரா? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திலே தேவன் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? நாம் இன்று சொல்லுவோம், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்ப உமக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அவருடைய வல்லமையின் மேல் விசுவாசம் வைப்போம். ஏற்கனவே சொன்னது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் பாய்ந்து வரக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டிருப்பார்கள். தண்ணீர் குடிக்கவில்லை, ஆனால் பாய்ந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காலகட்டம் சில ஆசீர்வாதங்களில் தேவனிடமிருந்து புரண்டு வருகிற காலகட்டம். வரவில்லை என்று நினைக்க வேண்டாம், வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சத்தத்தை விசுவாசத்தோடு கேட்போம். அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பள்ளத்தாக்கை கண்டிப்பாக நிரப்பும். அதுக்குரிய அறிகுறி இல்லையே, அதுக்குரிய அடையாளம் இல்லையே. காற்று ஒரு அடையாளம், அது இல்லை. மழை ஒரு அறிகுறி, அது இல்லை. ஆனாலும் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும்.
இந்த வசனத்தை வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக்கொள்வோம். திரும்பவும் வாசியுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருக்கு லகுவான காரியம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி, உம்முடைய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் எங்களை வழி நடத்துகிறவர், ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்ததினால இந்த வேளையில் எங்கள் நம்பிக்கையே எங்களுக்கு சோத்திரம் என்று சொல்லி, ஆண்டவர் எங்கள் நம்பிக்கையானவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களை நிறைவாக்கி எங்களை வழி நடத்த நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் உம்முடைய கிருபை எங்களை நிறைக்கணும் தகப்பனே. தாழ்மையுள்ளவனிடத்தில் கிருபை ஆண்டவரை பெருகுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம் எங்களுக்கு இருக்கும் பொழுது ஆண்டவரை தாழ்மையோடு கூட உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அதுவே உம்முடைய திருவாக்காக இருக்கிறதப்பா. அந்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனிடத்தில் தாழ்மையுள்ளவனிடம் ஆமென் தங்கிடுதே கிருபை. ஆமென் தாழ்மையுள்ளவனிடம் ஆமென் தங்கிடுதே கிருபை. ஆமென் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. ஹல்லேலூயா. சேவை செய்ய கிருபை தாருமே. ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. உயர்த்தி சொல்லுவோமா, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரே, தாழ்மையுள்ளவனிடம் ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகுமே. ஆண்டவரே, தாழ்மையுள்ளவனிடம் உம்முடைய கிருபை பெருகுமே. உம்முடைய கிருபை பெருகுவதற்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள தாழ்மை பெருக வேண்டுமே. நீர் என்னில் உயர வேண்டுமே. எங்களை தாழ்த்த வேண்டுமே. எங்களை முழுமையாய் உம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஐயா ஆண்டவரே, தாழ்மையுள்ளவனிடத்தில் ஆண்டவரே கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, உம்முடைய தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக
உம்முடைய கிருபையை நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படியான உம்முடைய கிருபையை நீ தாரும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, நீர் எப்படி சிலுவையிலே உம்மை நீர் ஆண்டவரே எங்களுக்காய் நீர் தாழ்த்தி நீரோ ஆண்டவர் விண்ணகத்தில் இருந்து ஆண்டவரே இந்த பூமியில எங்களை தேடி ஆண்டவரே வந்தவரே, முழுமையாய் ஆண்டவரே உம்மை தாழ்த்தி ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காய் ஜீவன் தந்தவரே, ஆண்டவர் இந்த தாழ்மையை நாங்களும் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கும்படியான ஒரு தாழ்மையின் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையை நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னும் அதிகமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஆண்டவரை பெயர் சொல்லி அழைத்தவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜீவனிலும் மேலான அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களையும் தகுதிப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவாவியானவரே. இந்த புதிய மாதத்தில் உம்முடைய அற்புதங்களையும் உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய கிருபைகளையும் இன்னும் அதிகமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவர் பிள்ளைகளை முழுமையாய் மறைத்து கொள்ளட்டும். ஆண்டவரே எங்களை முழுமையாய் முற்றிலும் ஆண்டவர் எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய அன்பின் கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, நீரே எங்களை ஆண்டு கொண்டு நீர் வழி நடத்துவீராக. எல்லாவற்றுடைய அன்பின் திருக்கரங்களிலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றிடம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.